1000 முண்டாட்டி எடுக்கிற ராமே அப்பன் தசரதன் ஏன்டா எய்ட்ஸ் இல்லைன்னு நான் கேட்குறேன். இதை குத்தம்ங்கிறேன், நான் சொல்லலை. வால்மீகியை போய் கேள்றா, கம்பரை போய் கேள்றான்னா அதை கேட்க மாட்டேங்கிறான், ஆனால் என்னை திட்டுறான். திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிடர் கழகமோ தாய் கழகமாக இருக்கக்கூடியவர்கள் இதை முன் உதாரணமாக திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒழுக்கமானவர்கள் தான் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா தமிழர் பண்படை இல்லை இருப்பாங்க, ஒரு சில பேர் விதிவிலா அதையும் பார்ப்பனர்கள்ட்ட கற்றுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். RSS உடைய பண்பாடு இதற்கு முன்னாடி அந்த மாதிரி இங்கே இது தமிழர் கூட்டங்க. இங்கே நாகரிகத்தோடு வாழ்ந்தவர்கள். ஒருத்த முன்னாடி இன்னொருத்த வச்சா கூட தெரியாது. கரும்பு தோப்புக்குள்ளையும் கரும்பு தோப்புக்குள்ள பண்ணா சரி, இந்த மாதிரி இல்லை நீங்க கேட்குறது நியாயமான கேள்வி. காக்கா நகர் பகுதிகளில் எங்கே பார்த்தாலும் இரவு 10 மணிக்கு மேலே அரவாணிகள் அங்காங்கே நின்று கொண்டு சில்மிசத்தை செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்தேன். ஆளும் அதிகார வர்க்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நான் கேட்குறேன், ஒரு தெருவில் ஒரு குற்றவாளி காவல்துறைக்கு தெரியாதா? தெரியும். அப்போ ஏன் இதை கண்டுக்கல காவல்துறை? ஏன் கண்டுக்கல நீங்க சொல்லுங்க. காசு. ஒன்றும் இல்லைங்க, இல்லை மது மட்டும்தான் ஒழிக்கணுன்றீங்க. இப்போ சிகரெட் எல்லாம் இருந்தால் ஓகே, எல்லாமே அது எல்லாமே போதைங்கிற எல்லாத்தையுமே ஒழிச்சுக்கிட்டணும். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் கண்கூடாக பார்த்தது. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எடுத்துக்கங்க, எந்த பாராவது இரவு 10 மணிக்கு மேலே நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா? அனைத்து பார்களும் அப்போ இதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு ரெட் ஜெயண்ட் போன்ற இது கலைப்புலி தானு போன்றவர்கள் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்ற யாரும் முன்னுக்கு வர்றதில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் உதயம் திரையரங்கத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உதயம் திருமண மண்டபத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ அந்த திருமண மண்டபம் ஓடலைன்னு சொன்னால் அதுக்கு மாற்று என்ன? திரையரங்கை இடிச்சுட்டு ஐவிஸில் எத்தனை காலத்துக்கு அவன் பார்க்க முடியும்? அப்போ அவன் என்ன செய்வான்? பெரிய திரையை நோக்கி ஓடுகிற போது புதிதாக திரையரங்குகள் முளைக்கும். இந்த 10 ஆண்டுகள் நிச்சயமாக இதுக்கு மூடுவார்கள், இடிப்பார்கள், எல்லா வேலையும் நடக்கும். நீங்கள் கேட்டதை போல பிக் பேங் தமிழ் பிபிடி. பிக் பேங் தமிழ் பிபிடி, பெருவெடிப்பு தமிழ், உலகத் தமிழர்களின் உயிர்த்துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய போராளி முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் துணை இயக்குனராக இருந்திருக்கிறீங்க. இதில் கொஞ்சம் நீங்கள் நல்ல அனுபவசாலி தான் சார். இப்போ சென்னை அசோக் நகர் இருக்குது இல்லைங்களா, அங்கே பெரிய அடையாளம்னா அது அசோக் பில்லர். அதுக்கப்புறமா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம்னா அது உதயம் தியேட்டர் தான். 40 ஆண்டுகளாக உதயம் தியேட்டர் அங்கே ரன் ஆயிருக்கு. இப்போ திடீர்னு அதை இடிச்சுட்டு அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டணும்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்தினால அதெல்லாம் பண்ணுறாங்க? 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உதயம் திரையரங்கம் சந்திரன் சூரியன் என்றெல்லாம் பெயர் வைத்து அழகிய தமிழில் மொழியை சிதைத்து கொண்டிருக்கிற தலைநகரில் ஒரு தமிழ் பெயரை சூட்டிய திரையரங்கம் தொடங்கப்பட்டது. மிகப்பெரிய ஆளுமை நடிகர்களாகவும் அரசியல் நடிகர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த திரையரங்கத்தில் இருக்கையில் அமர்ந்து படம் பார்த்த தருணங்கள். கரகாட்டக்காரன் என்கிற படம் கிட்டத்தட்ட 400 நாட்களை கடந்து ஓடிய திரையரங்கம். அதோடு மட்டுமல்ல, கேப்டன் பிரபாகரன் என்கிற விஜயகாந்தனுடைய திரைப்படம் 300 நாட்களை கடந்து ஓடிய திரையரங்கம். இன்றைக்கு மூடப்படுகிறது என்றால் என்னை பொறுத்தவரை 2 காரணங்கள். ஒன்று, டிஜிட்டல் முறையில் இன்றைக்கு எல்லோருடைய கைபேசிகளிலும் படம் பார்க்குற அளவிற்கு இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி திரையரங்கத்திற்கு போகிறவர்கள் யார்? காதலர்கள் போகிறார்கள், மற்றவர்கள் இல்லை. திரையரங்குக்கு போகிறாங்க, அந்தளவுக்கு அங்கே அட்வான்ஸ்டாக ஒரு டெக்னாலஜியோ இல்லை ஒரு அமைப்போ இல்லாதனால மூடப்படுதா? இல்லை, திரையரங்கம் பழசு, திரை புதுசு. அதை நீங்கள் பார்க்கணும். போதிய இடவசதிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு படங்களை பார்ப்பதற்கு ரசிகர்கள் திரையரங்கம் செல்வதில்லை, குறைவாகிவிட்டது. நான் சொல்கிறேன், இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கிட்டத்தட்ட 436 திரையரங்குகளையும் மூடுவதற்கான வேலை மூடு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடக்கம் தான் இன்றைக்கு உதயம் திரையரங்கம். பல்வேறு திரையரங்குகள் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக மூடிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு சூழல் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். தமிழ் திரையுலகில் சில ஆளுமைகள், குறிப்பாக சில நிறுவனங்கள் படத்தை வெளியிடுகிறது. இன்று வரை தாராளமயமாக்கப்படல் என்கிற தத்துவங்கள்
தமிழ் சினிமாவில் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் பெரும் பண்ணை முதலாளிகளுடைய கைகளில் இன்றைக்கு திரைப்படத்துறை சிக்கியிருப்பதால் படங்களை வெளியிடுவதிலேயே சிக்கல் நிறைய இருக்கிறது. இன்றைக்கி வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் படங்கள் வெளியாகும். அது அந்த எந்த படம் நல்லாயிருக்கும் மக்கள் ரசிப்பார்கள், 100 நாள் 200 நாள்னு ஓடும். ஆனால் இன்றைக்கு வாரம் வெள்ளிக்கிழமை தான் படத்தை வெளியிட வேண்டிய சூழல் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. அது சனி ஞாயிறு ஓடிடுச்சுன்னா லாபத்தை பார்த்து விடலாம். இது தயாரிப்பாளர்களுடைய அணுகுமுறை. தயாரிப்பாளர் சங்கத்தில் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சனி ஞாயிறு வர்ற வருமானத்தில் ஓரளவுக்கு ஈடுகட்டி இல்லாமல் தான். ஆனால் இன்றைக்கு அதுவும் தோற்றுவிட்டது என்று தான் சொல்லலாம். இன்றைக்கி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற உயர் நிறுவனங்கள் வந்து திரைப்படங்களை கைபேசி வழியாகவே வெளியிடுகிற அந்த டிடிபி முறையை வந்து இன்றைக்கு அறிமுகப்படுத்தி எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு கைபேசிக்கு வந்துவிட்ட காரணத்தால் பல திரையரங்குகள் மூடப்படுகிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்கிற திரையரங்குல நல்லா ஓடுதே. அதுக்கு காரணம் என்னன்னா, பெரிய பண்ணை முதலாளிகள் மட்டுமே நீங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போய் படம் பார்ப்பாங்க. ஏழைகள் போய் பார்க்க முடியும். அப்ப ஏழை மன அழுத்தம் வந்து நிறைய ஆனனால படத்துக்கு கூட போக முடியல. இன்னைக்கு நகரமயமாதல் திட்டங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 60% நகரமயமாதல் ஆகிவிட்டது. 40% இன்றைக்கு வந்து கிராமப்புற சூழல் இருக்கிறது. இந்த 40%த்துக்கே இன்றைக்கு ஆளும் அதிகார வர்க்கங்களோ அல்லது ஆளும் அரசுகளோ வந்து கவனம் செலுத்துவதில்லை. இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற இளைஞர்களே நகரமயமாதல் திட்டத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கி வேலைவாய்ப்பு எங்கே கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிராமங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இப்போ தனியார் வேலைவாய்ப்பு மையங்கள் அனைத்தும் நகர்ப்புறங்களில் உருவாக்கப்படுவதால் இன்றைக்கு படித்த இளைஞர்கள் அனைவரும் இன்றைக்கு நகரமயமாதலுக்கு தள்ளப்படுகிறார்கள். தள்ளப்பட்டதற்கு பிறகு வேறு வழி இல்லை. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிற 40% மக்கள் இன்றைக்கு அல்லலுறுகிற அவதி தான் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இதே சூழல் உருவாகிறது. ஆகையால் இன்றைக்கு தமிழ் திரைப்பட துறை இன்றைக்கு கேள்விக்குறியாக வந்து நிற்பதற்கு காரணமே பெரிய பண்ணை முதலாளிகள் படங்களை ரிலீஸ் பண்ணுவது தான். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் கையில் தான் இன்றைக்கி திரைப்படம் வெளியாகிற அந்த அணுகுமுறையை தமிழ் சினிமா வச்சிருக்கு. அப்போ இதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு ரெட் ஜெயண்ட் போன்ற கலைப்புலி தானு போன்றவர்கள் தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்ற யாரும் முன்னுக்கு வர்றதில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, இவர்கள் பண்ணை முதலாளிகளாக பணக்கார முதலாளிகளாக இருப்பதால் அவர்களிடத்த பணத்தை வந்து இப்போ ஒரு படம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு 10 கோடிக்கு அவங்க படம் எடுக்கிறாங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 3:1 அப்படிங்கிற கணக்கில் தான் படத்தை வந்து வாங்குறாங்க. லாபத்தில் 3:1, நட்டமாக அது எங்களோட சார்ந்தது. அவங்க என்ன செய்கிறாங்க, தொலைக்காட்சிகள் நிறைய வச்சுருக்கிறாங்க. நட்டத்தை பார்க்க முடியாமல் தொலைக்காட்சியிலேயே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன்னே, பள்ளிக்கூடம் என்கிற படம், அந்த படம் வந்து கிட்டத்தட்ட சன் டிவியில் மட்டுமே ஒரு 50 முறை போட்டாங்க. ஆமாம். அப்போ அந்த 50 முறை போடுகிற போது அவர்களுக்கான வருமானம் அந்த தொலைக்காட்சியிலிருந்து வந்து விடுகிறது. அப்போ அந்த படம் வந்து சிறந்த கதையமைப்பு கொண்ட படமாக இருந்தாலும் திரையரங்கில் சரியாக போகவில்லை. ஆனால் தொலைக்காட்சிகளில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அவர்களுக்கான வருமானம் இன்றும், அந்த படம் எடுத்து இன்றைக்கி 15 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்போ அந்த படத்தினுடைய வருமானத்தை இன்றும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி திரையரங்குகள் மூடப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஷாப்பிங் மால் இருக்கிற இடத்துலலாம் படம் நல்லா ஓடுது, சம்பாதிக்கிறாங்க. இப்போ பணம் இருக்கிறவங்க படம் பார்க்குறாங்கன்னா, இப்போ பணம் இல்லாத ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் வந்துட்டு டிக்கெட் விலை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தேட்டருக்கு போகிறது இல்லையா? இல்லை வேறு என்ன காரணத்தில்? அப்புறம் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்னு என்ன இருக்கும்? இல்லை, நான் ஏற்கனவே கூறியதை போல நகர்மயமாதலுக்கு கிராமப்புறத்தில் இருக்கிறவர்கள் வருவதில்லை. சரி, அவர்கள் இப்போ வந்து கைபேசியை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்போ தொடுதிரை கைபேசி இருக்கிறது, அந்த கைபேசிகளில் வருகிற படங்களை பார்க்கிறார்கள். இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களாம் திரைப்படம் பார்க்கறதில்ல, எல்லாமே வந்து நெடுந்தொடர்களுக்கு போயிட்டாங்க. சீரியலில் அரைச்சமாகவே அரைக்கிறத இன்றைக்கி பார்த்து அவர்களும் அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்போ அவர்கள் வந்து திரைப்படம் பார்ப்பதற்கான தகுதியை இழந்து விடுகிறார்கள். இனிமேல் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள்லாம் திரைப்படம் பார்க்கணும்னா குதிரை கொம்பாகத்தான் இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னதான் இருக்கணும்? இல்லை, எப்போதுமே இப்போ ஒரு காலத்தில் கூட குடிச்சவன் இன்றைக்கி வந்து எங்கே நிற்கிறோம், பப்தி சாட்டு ஆளு சாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பானிபூரி லெவலில் இன்றைக்கி வந்து நிற்கிறோம். வட இந்திய உணவுகளை உட்கொள்கிறோம். ஆனால் கூட மறக்கிறோமா? கிராமங்களில் எங்கேயாவது பார்க்குறோம்னா எல்லா வீடுகளையும் கூழ் இருக்குது. ஆனால் நகர்ப்புறங்களில் வீதிக்கு எங்கேயாவது ஒருத்தன் முட்டியை வச்சுக்கிட்டு அது 15 ரூபா 20 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்கான். அப்போ நகரமயமாதல் திட்டத்திற்கு வந்தாலும் கூட கேழ்வரகு கூழை மறக்காத தமிழர்கள் கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. இதுபோல் மாறும். எப்போ மாறும்னு சொன்னால், பழைய நிலைமைக்கு எப்படி இன்றைக்கி கவுனி அரிசியை தேடி ஓடுறோம்ல, கம்பு அரிசியை தேடி ஓடுறோம்ல, ஏன் தேடி ஓடுறோம்? அதோடைய அருமை மகிமை இப்போ தான் தெரியுது. இதே அருமை பிற்காலத்தில் இன்னும் ஒரு பாருங்கள் 10 ஆண்டுகளில் தேட்டருடைய மகிமை. என்னைக்கு இவன் தேட்டரை மூடிட்டானோ பார்க்குற பார்வை என்ன போர் அடிச்சிடும். கைபேசியில் எத்தனை காலத்துக்கு அவன் பார்க்க முடியும்? அப்போ அவன் என்ன செய்வான், பெரிய திரையை நோக்கி ஓடுகிற போது புதிதாக திரையரங்குகள் முளைக்கும். இந்த 10 ஆண்டுகள் நிச்சயமாக இழுத்து மூடுவார்கள், இடிப்பார்கள், எல்லா வேலையும் நடக்கும். நீங்கள் கேட்டதை போல் இன்றைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து கட்டுறாங்க. ஏற்கனவே அரசு தரப்பில் சென்னை நகரத்திற்குள் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்னவென்றால், விற்கிறவரை விற்கட்டும், விற்காத போது நாங்கள் வாடகைக்கு விடுவோம்னு சொல்கிறாங்க. வாடகைக்கு விடலையா,
தெருவோரங்களில் இருக்கிற ஏழைகளுக்கு வந்து நாங்கள் குறைந்த வாடகைக்கு கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம்னு சொன்னால், அப்போ ஏற்கனவே இங்கே கட்டியிருக்கிற வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளே என்ன விற்பனைக்கு போகலைன்னு சொல்லும்போது, தனியார் மயமாக்கலில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளில் யார் போய் தங்குவாங்க? ஏழை போய் தங்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால், பண்ணை முதலாளிகளிடம் பணக்காரர்களிடம் தான் இன்றைக்கு ஒரு ஒட்டும் உறவும் தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நாம் உதயம் திரையரங்கத்தை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நீங்கள் உதயம் திரையரங்கத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உதயம் திருமண மண்டபத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ அந்த திருமண மண்டபம் ஓடலைன்னு சொன்னால் அதுக்கு மாற்று என்ன? திரையரங்கை இடிச்சுவிட்டு அந்த இடத்துல ஒரு வந்து மல்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டி விட்டோம்னா அப்போ அந்த இங்கே வந்து திருமண மண்டபம் வந்து இயங்கும். அப்போ காசு எல்லாமே இப்போ எதை நோக்கி பயணிக்கிறது என்றால் காசு ஒன்று தான். இங்கே சென்னை நகரத்துக்குள்ளே நான் ஏற்கனவே ஒரு வலைவலைத்தளத்தில் பேசினதனுடைய விளைவு என்ன பலன் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், காக்கா நகர் பகுதிகளில் எங்கே பார்த்தாலும் இரவு 10 மணிக்கு மேலே அரவாணிகள் அங்காங்கே நின்று கொண்டு சில்மிசத்தை செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்தேன். ஆளும் அதிகார வர்க்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சம்பந்தப்பட்ட எங்கள் அரவாணிகள்கிட்ட குறிப்பாக அவர்களை கேவலப்படுத்தவில்லை, சில பேர் அந்த மாதிரி இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே போய் கமிஷன் வாங்கி கொண்டு அது போன்ற தொழில்களை ஆதரிக்கிறது காவல்துறை. அப்போ இதை என்ன செய்கிறது? இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது சென்னை நகரம் முழுக்க. அப்போ இந்த காவல்துறை ஆணையர் ஏன் இதை வந்து இன்றைக்கி கண்டுக்கொள்ள சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இந்த தமிழர்களுடைய இந்த தேசத்தை, தமிழர்களுடைய தாயகத்தை எல்லா வகையிலும் கலாச்சார பண்பாடுகளை அழித்தொழிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் அடிவருடி கும்பல்கள் ஊடுருவி இருக்கிறது. அவருடைய கலாச்சாரம் தான் இந்த கலாச்சாரம், அவருடைய பண்பாடு தான் இந்த பண்பாடு. அடுத்தவங்க முன்னாடி ஏறெடுத்து பார்க்குறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய பண்பாடு. இதற்கு முன்னாடி அந்த மாதிரி இங்கே இது தமிழர் கூட்டங்க. இங்கே வந்து நாகரிகத்தோடு வாழ்ந்தவர்கள். ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தன் வச்சா கூட தெரியாது. கரும்பு தோப்புக்குள்ளேயும் பண்ணா சரி, இந்த மாதிரி இல்லை நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி. அது மறைமுகமாக பயந்து செஞ்சாலும் கூட ஊரில் கூட்டியாந்து வச்சு கட்டி வச்சு உரிச்சுவாங்க, திருத்தி விடுவார்கள். ஆனால் இங்கே திருத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பெருகி கொண்டே இருக்கிறது. அங்கே தடுக்கப்பட்டது, இங்கே பெருகுகிறது. இதான் வித்தியாசம். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? காவல்துறை சரியாக இயங்க வேண்டும், காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சரியாக இயங்க வேண்டும், அரசு சரியாக இயங்க வேண்டும், அதிகார வர்க்கம் சரியாக பணியாற்ற வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்கிறாங்க. என்னென்னா, புராணங்களுடைய இதிகாசங்களின் மையமாக வைத்து இவர்கள் வந்து இன்றைக்கும் வந்து 10,000 கொண்டாட்டி எடுக்கிற ராமே அப்பன் தசரதன் ஏன்டா எய்ட்ஸ் இல்லைன்னு நான் கேட்குறேன். இதை குத்தம்ங்கிறேன், நான் சொல்லலை. வால்மீகியை போய் கேள்றா, கம்பரை போய் கேள்றானா, அதை கேட்க மாட்டேங்கிறான், ஆனால் என்னை திட்டுறான். ஆக இந்த கலாச்சாரம் எங்கிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது என்றால், ஆர்எஸ்எஸ்னுடைய பார்ப்பனிய சித்தாந்தங்கள் இன்றைக்கு சென்னை நகரம் முழுக்க பரவி கிடக்கிறது. இதை ஒழித்தொழிக்க வேண்டுமானால் திராவிட சிந்தனையோடு திராவிடத்தை நாங்கள் கையிலே வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிடர் கழகமோ தாய் கழகமாக இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து முன் உதாரணமாக திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒழுக்கமானவர்கள் தான் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா தமிழர் பண்பாடு இல்லை இருப்பாங்க ஒரு சில பேர் விதிவிலா, அதையும் வந்து பார்ப்பனர்கிட்ட கற்றுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதையே பார்ப்பனர், அதாவது ஆர்எஸ்எஸ் கும்பலிடமிருந்து தான் கற்றுருப்பார்களே ஒழிய தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. என்னென்னா, காசு வந்தால் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. இதானே இது இயல்பு. உழைக்காமல் ஒருத்தன் காசு பார்க்குறான்னு சொன்னால் அது பார்ப்பன கூட்டம் தான். அப்போ உழைக்காமல் காசு வருகுதுன்னு சொல்லி ஒருத்தன் தமிழன் நின்றுருந்தானா அவனுக்கு அந்த புத்தி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால், முழுவதுமாக நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு சுற்றி வளைத்து இருக்கிறது. நீங்கள் நானும் பேசி கொண்டிருப்பதை கூட ஒட்டி கேட்குற இடத்தில் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. என்ன பேசிக்கிறாங்கங்கிறது முதற்கொண்டு ஒரு அரை காட்சியிலேயே படமாக்குகிற அவலச்சூழலை இந்த தேசத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதற்கான முன் உதாரணமாகத்தான் இந்த தமிழர் தாயகத்தில் இன்றைக்கு பல்வேறு அசிங்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து பேசுகிறோம், இந்த நகரத்தை வந்து சரியாக செய்யுங்க, இந்த மேயரை வந்து கூப்பிட்டு பேசுங்க. இந்த நான் கேட்குறேன், ஒரு தெருவில் ஒரு குற்றவாளி காவல்துறைக்கு தெரியாதா? தெரியும். அப்போ ஏன் இதை கண்டுக்கல காவல்துறை? ஏன் கண்டுக்கல நீங்கள் சொல்லுங்கள். காசு. நீங்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சம்பளம் வாங்கி கொண்டாலும் கிம்பளம் என்கிற ஒரு சம்பளம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. வாங்காம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒழிக்கணும். அதுக்குன்னு ஒரு தனிப்படையை உருவாக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தேசத்தில் வந்து 2 விஷயத்தை இன்னும் இந்த அரசுகள் கவனிக்காமல் இருக்கிறது. ஒன்று, சாதிய பிரச்சனையை கிளப்புவர்களை கண்காணிப்பதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து தலைவர் பெருமக்கள், குறிப்பாக நான் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து குரல் இதுவரை அமைச்சிருக்கிறாங்களா? ஒன்று அமைச்சா சரியாயிடுமா? சரியாகணும். இப்போ நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா, தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கக்கூடிய போராளிகளை கண்காணிப்பதற்கு கியூ பிராஞ்சின்னு ஒன்று உருவாக்குனீங்க. இன்றைக்கு வரை அது இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன், நான் போகிறேன்னா என்னை கண்காணிக்குது அந்த குழு. ஏன்? ஆயுதம் தரித்த போரை இவர்கள் தொடங்கி விடுவார்கள், ஆகையால் அவர்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பிரிவை உருவாக்கியிருக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி ஏன் சாதியத்தை தலைத்தோங்குகிற அளவிற்கு வளர்த்து விடுகிற அளவிற்கு இன்றைக்கு சாதிய சங்கங்கள் எத்தனை இருக்குது? ஏன் கண்காணிக்க தவறிவிட்டார்கள்? அது கண்காணிப்பதற்கு ஒரு குழுவை போட வேண்டும் என்று தானே நாம் தொடர்ந்து பேசுகிறோம். அது இன்னைக்கு வரை செய்யலை. அடுத்து 2வது, கலாச்சார பண்பாடுகளை சீரழிக்கிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும்
அது அரசே வந்து மது மயக்கத்தில் தான் கிடக்குது. அப்போ இங்கே இருக்கிற இளைஞர்களை மது மயக்கத்தில் தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசுகள். ஆகையால் இந்த அரசுகள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த மது வகைகளை ஒழித்து குறிப்பாக இந்த தேசத்தினுடைய இந்த புதல்வர்களை இளைஞர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை இதுவரை செய்யலை. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இல்லை மது மட்டும்தான் ஒழிக்கணுன்றீங்க, இப்போ சிகரெட் எல்லாம் இருந்தால் ஓகே எல்லாமே போதைங்கிற எல்லாத்தையுமே ஒழிச்சுக்கிட்டணும். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் கண்கூடாக பார்த்தது. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த பாராவது இரவு 10 மணிக்கு மேலே நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா? அனைத்து பார்களும் நடக்கிறது. அனைத்து என்ன நடக்குது? விற்பனையாளர், மதுக்கடையில் இருக்கிற விற்பனையாளர் மதுப்பாட்டில்களை எடுத்து எவன் வந்து டெண்டர் எடுத்துருக்கிறானோ அவன்கிட்ட 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் கொடுத்துட்டு அவனுக்கு கமிஷன் கொடுக்குறான். விற்கிறவன் என்ன செய்கிறான்? போலீஸுக்கு கமிஷன் கொடுக்குறான். இல்லை இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், காலங்காலமாக பேசி இல்லை நம்ம இதை தெரியல, நம்ம பேசுறதுங்கிறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இதை எல்லாம் கண்காணிக்க தவறியது யார்? காவல்துறையே கைவிட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி விற்க விடுறாங்க. காவல்துறைக்கு அரசாங்கத்துக்கெல்லாம் கடும் தண்டனை நம்ம சட்டத்தில் இருந்தால் அவங்க திருந்திடுவாங்களா? கண்டிப்பாக மாற்றணும். என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ ஆர்டி என்கிற மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறை வந்து இப்போ ரைடு விட்டாங்க எல்லாருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன நடந்துச்சு? அந்த இடி ரைடு விடுகிற ஒரு அதிகாரி தவறு செய்கிறார் என்பதை யார் கண்டுபிடிச்சது? தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுபிடிச்சி கைது பண்ணிச்சா இல்லையா? ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாது? அப்போ அனைத்து துறைகளிலும் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆளும் அதிகார வர்க்கங்கள் அல்லது ஆளும் அரசுகள் எல்லா இடத்துலையுமே காசுக்காக வேலை செய்கிறார்கள் ஒழிய இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற மனோபாவம் யாருக்குமே இல்லை என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். ஏன் எல்லாம் காசை நோக்கி ஓடுறாங்க? அந்த மனநிலை இல்லை. இல்லை, மக்கள் அப்படி மாற்றி வச்சுருக்காங்கல்ல. நீங்கள் ஓட்டுக்கு மக்களுக்கு காசு கொடுக்குறான், அரசியல்வாதிகள் என்ன செய்கிறான்? மக்களுக்கு காசு கொடுக்கும்போது அவன் கொள்ளையடிக்கிறான். மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. இதை உருவாக்கியது யார்? காசுக்கு ஓட்டு போடு என்கிற தத்துவத்தை இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறது திராவிட இயக்கங்கள். அதையெல்லாம் மூடி மறைக்கிறாங்க எல்லாத்தையுமே. நான் கேட்குறேன், தேர்தல் கமிஷன் என்கிற ஆர்எஸ்எஸ் கிளைப்பிரிவு தான் தேர்தல் கமிஷன். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆர்எஸ்எஸ்னுடைய கிளைப்பிரிவாக இயங்கக்கூடிய தேர்தல் கமிஷன் இதுவரை எதுவுமே தெரியாதா? கோடிகளை இறக்கிறாங்களே ஒவ்வொரு தொகுதியும், உங்களுக்கு தெரியாதா? கண்ணு தெரியாதா? ஏன் அதெல்லாம் மூடி மௌனிக்கிறீங்க? அப்படியே மௌனமாக இருக்கிறீங்க. அப்போ என்ன, ஏதோ நடந்துட்டு போது, நம்மளுக்கு என்ன? இதானே ஒவ்வொரு துறையினுடைய கோட்பாடுகளாக இருக்குது. எந்த துறையில் ஊழல் இல்லை? எல்லா துறையிலையும் மலிந்து கிடக்குது. அப்போ இதை போக்கணும் அப்படின்னா நல்ல தலைவர்கள் இந்த தேசத்தில் உருவாக்கப்பட வேண்டும். நான் நல்ல தலைவர்னு நான் சொல்கிறேன். இப்போ அண்மையில் ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான், பாரதிய ஜனதா கட்சிக்காரன், ரொம்ப கேவலமாக பேசுகிறான். அவனையெல்லாம் வந்து அவங்க அப்போ வந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன கற்றுக் கொடுத்தான்னே தெரியல. அந்த அவருடைய பையன் மாற்றுக் கட்சியினுடைய இடத்துல நிற்கிறான்னு சொன்னால் வரவேற்கிறேன். ஏன்னா அப்போ மாதிரியே சிந்திக்காமல் அவன் வேறு மாதிரி சிந்திச்சுக்கான். ஆனால் வேறு மாதிரி சிந்திச்சேன், வேறு இடத்த போய் சேர்ந்தாங்கிறது தான் இப்போ வினையே. அப்போ இது போன்ற தருதலைகள் இந்த நாட்டில் இருந்து கொண்டு நல்ல தலைவர்களையும் களங்கப்படுத்துகிற சூழலை உருவாக்குவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த மாதிரி அவங்கெல்லாம் கருவறையிலே அழிச்சிருக்கணும்னு நான் சொல்ல வரேன். நரேந்திர மோடிலாம் சொல்லுவாங்க, கட்டின கொண்டாட்டியை கவுத்து விட்டுட்டு போனவன். அதனால் வந்து நான் சொல்லுகிற வார்த்தைகள் வந்து ஏன்னா நான் அண்மையிலே சொன்னேன், சீதையை விரட்டிய ராமன் இந்த நாட்டின் கடவுளாக்கப்பட்டான், கொண்டாட்டியை விரட்டிய நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமர் ஆக்கப்பட்டான் என்று சொன்னேன். அதை போல தான் இந்த இன்னும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நடிகை கௌதமி அவர்கள் பிஜேபியிலேருந்து அதிமுகவுக்கு போயிருக்காங்க. ரீசெண்டாக காயத்ரி ரகுராம் அவர்களும் போயிருக்காங்க. இப்போ எதிர்காலத்தில் குஷ்பு அவர்களும் மாறுவார்களா? எனக்கு இங்கே என்ன சந்தேகம் எழுதுனா, நடிகைகள் ஏன் நடிகைகள் மட்டமாக இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, பிக் பேங் தமிழ் BBT